என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கூட அடுத்த தலைமுறைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு, இந்த முதியவர்களுக்கு, முன்னோர்களுக்கு செய்யறதுனால இந்த ரத்த தானம்ங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த அடிப்படையில் அவர் அதை செய்வார். அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒரு பெரிய நம்பிக்கை இருப்பவர்கள். எங்களுக்கு மாணவர்கள் உருவாக்குனவர்கள் சார். அதே மாதிரி பிடிடாங்கிற அந்த பேரை டைட்டில் வச்சுட்டு அங்கே உட்காந்து அளவு பார்த்துட்டு பி கணேசன் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிற இந்த சபையில் ராஜவேலு சார் சொன்னாலும் அவரை பற்றி நான் பெருமையாக பேசினாலும் அவர் என்னையே பேசிக்கிற மாதிரி தான். அது இன்னும் பேசுறதுக்கு நிறைய சபைகள் இருக்குது. இந்த அடிப்படையில் தீர்மானங்கள் வெற்றி பெறவும், அந்த தீர்மானம் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நம்மளால் முடிந்த ஒத்துழைப்புகள் வெற்றி பெறுறதுக்கு மலர்பை எடுத்து தூவி இங்கேருந்து தூவி வாழ்த்து தெரிவிச்சா கூட அந்த வாழ்த்தும் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். அந்த உறுதுணையை செய்வோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் சார்பாகவும் நேசக்கரம் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன். ஒரு அழைப்புதல் போட்டோம். 40 பேர் அழைப்புதல் போட்டாவே வரமாட்டாங்க. நான் பேரை போட்டு முன்ன போட்டோம் பின்ன போட்டோம்னா பேசணும். ஆனால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு அவர் வந்து பத்திரிகையில் பேர் போடுறாங்க. அவர்கள் வந்து நாங்கள் அவர்களுக்கு பார்த்த கடவுளை அடுத்ததாக வானிலை செல்வகுமார் தொடர்ச்சியாக எங்களோட பணியில் வந்து ரிசீவரில் வந்து 2020 கொரோனா காலங்கள் 2021 அப்போ வந்து ஒரு பனை திருவாரூர் அவங்க வந்து சார் பேசினாங்க. பனை வந்து இடியா மிகப்பெரிய பேருந்து ஒரிசா அரசு அதை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டே இன்னைக்கு பனை விதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வந்து அரசுக்கு பட்ஜெட்டே ஒரு பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு ஒரிசா மாநிலம் முழுவதும் பனை விதை நட்டுட்டு இருக்காங்க. அந்த காலம் தமிழ்நாட்டிலையும் விதைகள் வரும். இந்த வானிலை ஆய்வாளர் சார் பேசுவது தலைப்புல எல்லாமே பசுமை கரங்கள் ஐயா அவர்கள் எல்லாம் சொன்னாங்க. முதல்ல நான் வந்து யாரை பற்றி போடணும் அதுவும் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நகராட்சியில ஒரு மரம் ஒரு கதை நகராட்சியில ஒரு மரம் நட்டாங்க. அந்த நகர்மன்ற கமிஷன் நகராட்சி கமிஷனர் பேரு இங்க வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சா நகராட்சி. அப்போ அவங்க சார் என்ன சொன்னாரு தெரியுமா, நீங்க இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்பர் எடுத்துருவீங்க, இந்த ஊர்ல இருந்து கூட நாங்க அதனால இந்த ஊர்ல அந்த நேரத்துல அந்த மரத்தை நட்டு அந்த துறைக்கே அந்த இடத்துக்கே வந்து இப்ப நடக்கூடிய ஒரு முழு அதிகாரிகள் பெற்றிருக்கக்கூடிய இடத்துக்கு தானா வந்து அது உண்மையிலேயே சார் 4 மணிக்கு திருச்சி வேலை பார்க்கறதுனால இந்த மாதிரிதான் வீட்டுல போனா இந்த 4 மணிக்கு இந்த தோட்டம் தான் மரம் விதை நடுறது, தண்ணி ஊத்துறது, நல்லா ஆழ் உயரத்துக்கு மரக்கன்று வளர்த்து கொடுக்குறாங்க. ஆமா அது வந்து நான் ஒருத்தருக்கு தான் சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் போட்டேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காரு. சொல்லவே மாட்டாங்க. உண்மையிலேயே இன்னமும் அடுத்து யோசனை ஓடிட்டு இருக்க தண்ணிக்கணும், படம் கட்டணும், அந்த மாதிரிதான் இருந்து கொண்டே இருக்கு. இது ஒரு பெரிய முயற்சி. அதே விட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மரம் வந்து மழைநீரை சேகரிக்குது. உண்மையிலேயே அந்த மரம் பனை மரத்தோட வேர் வந்து ஒரு கருப்பு கலந்த ஒரு குழாய் போலதான் இருக்கும். அது நம்ம ஆற்று ஓரத்துல நடுறது வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ அரசு வந்து ஆற்றுக்குள்ளாரையே ஒரு மழைநீர் சேகரிப்பு அமைச்சாங்க. அது சரியா அமைக்கவே இல்லை. சும்மா ஒரு பைப்பை போட்டு மேல மட்டும் ஒரு குழாய் மட்டும் தெரிஞ்சு உண்மையிலேயே திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுது. அந்த திட்டங்கள் முறையாக செய்யலாம். பனை மரத்தை நட்டுட்டா அந்த திட்டத்தை சரியா செஞ்சு உண்மையிலேயே அந்த ஆற்றங்கரையில் நடந்தது வந்து வெள்ள காலங்கள்ல அது மேலும் மட்டத்துக்கு வரும்பொழுது அந்த குழாய் வழியா நிச்சயமா அது அடியில் போயிடும். தண்ணீர் வந்து நிலத்தடியில சேமிக்கும். அப்படி அது வந்து ஒரு பைப்பு 2 பைப்பு இல்லை, அது ஆயிரக்கணக்கான பைப்பு இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும். அடுத்த பைப்பு நம்ம உள்ள போகும். அதே போல அது உள்ள நாடு அழுத்தமான ஒரு நாடு இருக்கும். வேர்ல மத்தி மூடா இருக்குள்ள சென்ற ஒரு அழுத்தமான நாடு அந்த சுற்றிலும் உள்ள போயிடும். தேவையானப்போ அதுவே எடுத்துக்கும். போயிடும். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்க போகும், எடுத்துக்கும். இந்த எடுத்துக்கிற இதுதான் நம்ம இடிதாங்கி சார் சொன்னாங்கன்னா இடிதாங்கி. இப்போ ஒடிசா மேற்கு வங்கத்துல நான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தேன். 100கணக்கான பேர் இறப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் 500 பேர் இறப்பாங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் 1000 பேர் இறப்பாங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். 1000 பேர் இறந்தாங்க. பீகார்லயும் ஒடிசாவிலையும் 1000 பேர். ஒடிசாவை விட பீகார்ல 1000 பேர்.
ஒரு இடியில ஒரு நாளைக்கு இடியில இறக்குறாங்க 25 பேர். இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரிகையில வருது, அங்க ஒரு இடி ஒரு இடி. இனிமேல் எதிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இடியால நம்ம பெரிய சமாளிக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கு. அமெரிக்காவெல்லாம் ஏதோ பேசிட்டே இருக்காங்க, வரியை போட்டு அது நடக்கிறது அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ 2 புயல் தாக்கும் போது அமெரிக்காவோட தலைநகரே தாக்கும் போது வாஷிங்டன் அது கூட பேசாம உலகத்துக்கு வரியை போட்டுட்டு அதை பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா உலகத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அமெரிக்கா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்ப எடுக்கிற ரேடார பாத்தீங்கன்னா வெடிச்சுட்டே இருக்கு, இடிச்சுட்டே இருக்கு, எந்த நேரமும் இடி. அது பாத்தீங்கன்னா அங்க வர்ற இடி மின்னல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே வரும், அப்படியெல்லாம் மேகம் கருத்து வரும். அப்படி இல்ல, வெயில் இருக்குது, திடீர்னு கருத்து பயங்கரமான தாக்குதல் புயல், மிக மோசமானது எல்லாம் திடீரென்று ஒரு அரை மணி நேரத்துல பாதிக்கப்படுது. அதுவே அதே போல அமெரிக்கா போல ஐரோப்பிய நாடுகளும் மாறிடுச்சு. இமயமலை ஒட்டி இப்ப சீனாவிலேயே அதிகமாகிடுச்சு. இப்போ இமயமலை இருக்கிறதுனால கார்பன் வாயு அதிகமா தடுத்து குடிக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய ஆசிய கார்பன் எல்லாமே இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அதிகமா சீனாவிலே கடல் தடுக்கிறதுனால கடற்கரை ஓரமாக இருக்கு. இமயமலை தடுக்கிறதுனால நம்மளுடைய பீகார்ல அதிகமான இடிக்கு காரணம் கார்பன் வாயு இருக்கிறதுதான். அதனால இந்த இடிதாங்கியே செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பனை வெள்ளம், பனை பொருட்கள் நிறைய இருக்குது, நிறைய பயன்கள் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிந்து கொண்டுதான். ஆனா எதிர்காலத்துல நம்ம உயிர் காத்துக்கணும்னா கண்டிப்பா நமக்கு இடிதாங்கியே செயல்பட. நம்ம சிங்கப்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது ஒரு மௌனி மாதத்துல ஒரு கட்டிடம் விழுந்துச்சு. ஒரு கட்டிடம் தரைமட்டமா இருந்துச்சு. அந்த கட்டிடம் கட்டிய இன்ஜினியருக்கு கடுமையான தண்டனை கொடுத்து சேர்க்கணும்னா கொடுத்தாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த நேரத்துல நான் உற்று நோக்கி கொண்டே இருந்தேன். அந்த கட்டிடத்தை தாக்கியது இடி. அதாவது 10 மாடி கட்டடம் கட்டும் போது கடைசி கம்பெனி அப்படியே அடுத்த மாடி கட்டுறதுக்காக எஸ்டிமேட் விட்டுறாங்க, அப்படி மேல நீட்டு விட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அது அந்த முனையில தான் அந்த இடி விழுந்தாங்க. இடி தாக்கி அந்த பில்லர் அப்படியே குழந்தை அடி வரைக்கும் போயிடும். அப்புறம் அந்த கட்டிடம் விட வேண்டியதுதான். அதனால சிங்கப்பூர்ல எல்லாம் கட்டிடம் கட்டும் பொழுது இடிதாங்கியே உயர்த்தி கொண்டே போவாரு, அப்படியே போயிட்டே இருக்கும். நாம அந்த முறை இங்க இல்ல. பொதுவா நம்முடைய அமைச்சர் இருக்காங்க, நம்முடைய எல்லா அமைச்சரோட நம்முடைய அமைச்சர் இளைஞராக இருந்த பொழுதும் சரி, இப்ப இருந்தபடி சுற்றுச்சூழல்ல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு. இப்ப கூட எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி, தொழில்துறையில அது சுற்றுச்சூழலோட ஒற்றுமையா தான் அதை இணைத்துதான் திட்டங்கள் வகுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கடந்த வருடம் பேசியது அப்ப என்ன சொன்னாங்க, பேட்டரி கார் வந்துருச்சு. போது அடுத்தது சோலார் பேனல் ஃபேக்டரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துல. இதே மாதிரி நம்முடைய அமைச்சர் இதை அறிந்ததன் காரணமாகத்தான், அவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் நம்முடைய கிரிமேட் அமைப்பு இது மாதிரி எல்லாம் துணை முதலமைச்சர் எல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமா இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு துணையாக நம்முடைய சுற்றுச்சூழல் இருக்காங்க. அவர்களுக்கு நிச்சயமா எல்லா சுற்றுச்சூழல் பற்றி அது எதையுமே ஒரு அசால்ட்டா எடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் அது ஆராய்ந்து உண்மை தன்மையை அறிந்து தீவிர முடிவெடுக்கக்கூடியது. ஆகையினால கிரீன்லேண்ட் அமைப்போட அதோட உண்மை தன்மையை ஆராய்ந்துதான் கடந்த சில ஆண்டுகளாக முழு ஒத்துழைப்போட இதுவரைக்கும் நம்மளுக்கு ஊக்கமளிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த எதிர்காலத்தில் நம்முடைய இந்த இடி தாக்கியாக செயல்படக்கூடிய இந்த பனை, அதே போல மழைநீர் சேகரிப்பாக இருக்கக்கூடிய மழைநீர் நிலத்தடி நீர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த பனையை நாம் வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக கிரீன்லேண்ட் அமைப்போட நம்ம இணைந்து இருக்கணும். அதனால நம்ம எல்லாரும் இணைந்து இருப்போம். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு சொல்லுவாங்க, அது நிச்சயம் சார் சொன்னாங்க, அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த பனை விதையை நடணும் அப்படின்னாங்க. கிரீன்லேண்ட் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரியோட கொல்லம்பூர் வரைக்கும் நட்டிட்டார். கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதாவது மனித பவர்கள் சில இடங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. முழுமையா அது பணி நடைபெற்று. ஆனா இன்னும் வரக்கூடிய காலங்களில் உள்மாநில அதே போல காவிரி கரையோரம் நடைபெற்று எல்லா மாவட்டமும் இணைச்சாச்சு. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் இணைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த 1 கோடி பனை விதை நடைபெறுவதற்கு சிறப்பாக நடைபெற்று என்னுடைய வாழ்த்துக்களை மனதில் தொகுதி அமைச்சர் கடந்த ஆண்டு சிப்காட் வளாகம் முழுவதும் 1 லட்சம் பனை விதைகள் உத்தரவு. அந்த 23 சிப்காட் வளாகம் தமிழ்நாட்டில் அத்தனை இடத்துலயுமே 1 லட்சம் பனை விதைகளை அமைப்புதான். அதே போல தொடர்ச்சியா என்னோட பணிகளுக்கு ஊக்கம் அமைச்சர் நேற்று கூட இந்த டெல்டா மாவட்டத்தில் 1 கோடி பனை விதை உங்க ஊர் கிருஷ்ணகிரி கையெல்லாம் போட்டோம். அதை எடுத்து அவங்களோட ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. நீங்க பெரிய வைரல்
அது மாதிரி இந்த மாதிரி உதவிகளை செஞ்சாலே போடுவோம் பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா நம்ம போடுறதை விட அமைச்சரே அதை போட்டாங்கன்னும் போது பெரிய அளவுல போய் எல்லாத்தையும் சென்றடையும். அவர்களுக்கு இந்த ஆலோசனை வாயிலாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் சார்பாக என்ன பண்ணலாம், எப்படி பணிகள் மாணவர்கள் வந்துருக்கீங்க, வனத்துறை மூலமா சான்றிதழ் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். சமூக அரசு கல்லூரி நாட்டு நலத்திட்ட திட்டமாக கடந்தாண்டு காவேரிக்கரையில் முத்துப்பேட்டை முதல் காவேரிக்கரையில் முத்தரசன் கல்லூரியில் 1 கோடி பணிகளில் பங்கேற்று 1000 பணிகளில் மற்றும் இந்த ஆண்டு நம்ம சமூக அரசு கல்லூரி மாணவர்கள் சார்பாக 1,00,000 பணிகளில் சேகரித்து வெளியீடு அமைப்பிருக்கிறார். மாணவர்கள் சார்பாக முழு ஒத்துழைப்போடு சர்வதேச கல்லூரியிலும் மாணவர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 25 லட்சம் பனை விதைகளை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வாயிலாக திரட்டி இந்த அமைப்பிட வாங்கணும்னு அவங்க சொன்னாங்க. அது தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று எல்லாரும் பார்த்து 29ஆம் ஆண்டு சுதந்திர நாள். சுதந்திர தினங்கிறது இவ்வளவு 1000 நாட்டிலிருந்து நம்மை வெளியிட்டுக் கொள்வதற்காக ஏற்பட்ட ஒரு போராட்டத்தை நிறைவேற்றது. இப்ப நாடு நம்ம கையில் இருக்கு, நாட்டை நம்ம தான் பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய பணி எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கவே கூடாது. அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் நாட்டிற்கு செய்யக்கூடிய நல்ல பணியுமே தேசப்பட்டுதான். சுதந்திரத்துக்கு முன்னாடி நாட்டை வாழ்வதற்காக போராடியது தேசப்பட்டு என்று சொல்லுவோம். ஆனால் சுதந்திரம் வாங்கிய பிறகு நம்முடைய நாட்டை உயர்வுக்காக போராடுவதற்காக நம்ம என்ன செய்தாலும் அதற்கு பேர் தேசப்பட்டுதான். இதை நாம் ஒரு அரசு செய்ய வேண்டும், அரசாங்கத்தை பார்க்க வேண்டும், நாம் அரசாங்கம் இருக்கக்கூடாது. அரசாங்கம் நம்ம நல்லது செஞ்சோம்னா அரசாங்கம் நம்ம இருக்க. அந்த பாணியில் தான் நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய அரசும் இந்த ஒரு நல்ல பணியை அங்கீகரித்து நம்முடைய மாணவர் திருநீடா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பசுமை கரங்களை ஏற்படுத்தி எப்போ கூட்டாளங்க அரசு ஒரு சப்போர்ட் செய்யும். ஏன்னா நல்ல பணி, அந்த பணிக்கு பின் போகக்கூடிய நாம் அனைவருமே தேசபக்தர்கள் தான். நாட்டிற்காக போராடக்கூடிய நாட்டினுடைய வளர்ச்சியை உருவாக்குவதற்காக நாம் என்ன பணி செய்தாலும் நாமும் ஒரு தேசபக்தர். அந்த பாணியில் நம்முடைய மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது உரிமையாக உள்ளது. அந்த தேசபக்தத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய கிரீன்லேண்ட் அமைப்பில் எனது மாணவர் ராஜவேல் அவர்களுக்கு நன்றி வாழ்த்து தெரிவித்து இந்த பணி சிறப்பாக இன்னும் மென்மையாக சிறப்பாக அடைய என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லணும். ஏன்னா கோபால் சார் சேலம் வந்திருக்காங்க. சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் இணைஞ்சி இந்த உள்ள குளங்கள் எல்லாம் இணைக்கணும், எல்லாம் தண்ணி வைக்கணும். இதில் பெரும் முயற்சி எடுத்த கோபால் சார் இருக்காங்க. அவங்களுடைய முன்னெடுப்பு அதுல நானும் ஒரு சின்ன அணில் மாரி அவங்க கூடயே போயிட்டு இருந்தேன். அதனால நான் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நான் பொறுப்புக்கு முன்னாடி சரி அடிக்கடி நான் அரசுக்கு எழுதுறது இந்த இன்டர்லிங் ஆஃப் ஃபாண்ட்ஸ் நம்ம குடிநீர் அதாவது நீர்நிலைகளை பாதுகாக்கணும். எப்படி எழுதியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தகவலோட சொல்றேன். சுமார் ஒரு 300 பேர் 350 பேர் இந்த மன்னார்குடியில் இருக்கும் பொழுது 94 குளமோ என்னமோ வெட்டியிருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருப்பாங்கப்பா? ஒரு 3000 பேர் வச்சுக்கீங்களேன். ஆனா 3000 பேர் இருக்கும் பொழுது 94 குளத்தை வெட்டி ஒரு மனிதர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட 1,00,000 பாப்புலேஷன் ஆகிட்டு போச்சு. ஆனா நம்ம அந்த குளத்தை பாதுகாத்துருக்கோம்னா இல்லை. குளம் இன்னும் நான் நிறைய எழுதுறேன், இன்னமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் என் மேல நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன், குளங்கள் மீன் வளர்ப்பதற்காக இல்லை, மீன் வளர்க்கறதுக்காக குளம் வெட்டப்படவே இல்லை, மக்களுக்காக தான். ஆனா இன்னைக்கு குளத்தினுடைய சூழ்நிலை என்னவா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை மீன் மாஃபியான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆக்கிரமிப்புல அந்த குளம்லாம் போயிருக்கு. ஆனா நாம் பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ந்து நான் வலியுறுத்துறதுனால இன்னைக்கு குளங்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அந்த டெண்டர் கொடுங்க. 3 மாசம் ஏப்ரல் மே ஜூன்ல மட்டும் நீங்க குளத்தை தண்ணி அரைச்சி பிடிச்சிக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அதில் மீன் வளர்க்காதீங்க அப்படிங்கிறத ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனுடைய பலனா பண்ணல.
ஆனாலும் வந்து அது திருட்டுத்தனமாக சில குளங்களை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இதுதான் அதனால என்ன ஆச்சுன்னா அந்த மீன் வளர்க்குறவங்களாம் என் மேல ரொம்ப இதாக இருக்காங்க, வெறுப்பாக இருக்காங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன் மதத்தில் வந்து பேசும்போது கூட சொன்னாங்க இவர் மீன் சாப்பிட மாட்டாரு அதனால அப்படிங்களா? நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம குளத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குளம் வந்துட்டு ஒரு நீர்களில் இருந்ததுன்னா அந்த சுற்றில உள்ள அத்தனை போர் வேலை செய்யும். ஆனா அந்த குளத்துல தண்ணி இல்லைன்னா போர் இருக்கிற தண்ணி மட்டும் இருக்காது, அடுத்த இடத்துல இன்னும் போர் போடணும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு போரை வந்துட்டு மாற்றி போடணும்னா 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆகும். இப்படி எல்லாம் நம்ம வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுது. ஆனா அது வந்து நகராட்சிக்கோ இல்லை ஊராட்சிக்கோ ஒரு குளத்தினால ஏதோ ஒரு 50,000 தான் பணம் வரும். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு இழப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன். பல இடத்துல எழுதிக்கிட்டு இருந்தேன். அது ஏதோ என்ன மாரி பல பேர் எழுதியிருப்பாங்க. அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு சரியாகி அது வந்து அரசுக்கு பிரதிபலிச்சு இப்போ அரசே வந்து குளத்தெல்லாம் எடுத்து நல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை வந்து பாதுகாக்கிறது வந்து சார் சொன்னது சரி அரசு தான் செய்யும் அப்படின்னு நினைக்காம பொதுமக்களாகிய நாமும் தான் அதை குப்பை கொட்டினா பார்க்கணும், அதனுடைய வேலையை பிச்சா பார்க்கணும். இப்போ சார் வந்து முன்னெடுத்தது நம்ம காவேரி ரங்கத்தை வச்சுக்கிட்டு கணக்கெல்லாம் எடுத்தோம். எத்தனை குளம் தோண்டி தேடி பிடிச்சோம். அவ்வளோ குளங்கள்ல வந்து ஒரு 50-56 குளம் தான் எங்கள் கையில் கிடைச்சிச்சு. பாக்கி குளமெல்லாம் பைபாஸ்லையும் அதுலேயும் அடிபட்டு ரோடு போட்டு அடிபட்டு போச்சு. சிலது தெரியாம இருக்கு, சில பேர் வீடு கட்டிருக்கிறாங்க. அது பார்த்தோம். இப்போ அந்த வகையில் இப்போ நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தொடர் இந்த முயற்சி நகர்மன்ற தலைவருக்கு சொல்லிட்டே இருக்கேன். அவருக்கும் அந்த சுற்றுச்சூழல் கொஞ்சம் ஆர்வம் ஆகுறதுனால நான் கூட இருக்கிறதுனால நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மீன் வளர்ப்பு வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா நான் ஆட்சி போட்டு இப்போ எத்தனை குறையாக கொண்டு இருக்குன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட குளமே இல்லைன்றாங்க. ஃபிஷரிஸ்ல குளம் இல்லை, ஃபிஷரிஸ் எங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க. ஃபிஷரிஸ்ல போயிட்டு நான் ஆட்சி போட்டு கேட்டால் எங்களுக்கு அங்கேருந்து வந்தாங்க. நாங்கள் எங்கே சார் குளம் அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் வச்சுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி இதையும் மீறி அரசு நம்முடைய ஊருக்கு மட்டும்தான் 150 கோடி ரூபாய் இப்போ நேற்று லெட்டர் வந்துருக்கு. 150 கோடி ரூபாய் லிங்க் ஆஃப் ஃபண்ட்ஸ் குளத்தை லிங்க் பண்ணுறதுக்காகவே 150 கோடி ரூபாய். சின்ன பணம் கிடையாது. 2 கோடி ரூபாய் வச்சா கூட போகணும் குளத்துக்கு. நம்ம எல்லா பணியும் செய்யலாம். இது வந்து உங்களுக்கு தகவலுக்காக சார் உங்களுக்காக தான் சொன்னேன், கோபால் சாருக்காக தான் சொன்னாரு. இப்போதான் வந்துருக்கு, இன்னும் வெளியில் வந்த லெட்டர் வந்துருச்சு. 150 கோடி ரூபாய் நம்ம மன்னார்குடியுடைய. ஆனால் இவ்வளோ மற்ற ஊர்லேயும் இருக்கு, ஆனால் இவ்வளோ குளங்கள் இல்லை. நம்ம ஊரில் தான் அவ்வளோ குளம் இருக்கு. இந்த குளத்துக்கு நமக்கு வந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. நன்றியோட மாவட்ட தொடர்பாளர் இருக்காரு. ஸோ ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஒன்றிணைக்கிறதுல சாதனை பண்ணிட்டு டெல்டாவில் 1 கோடி படைகளிலும் இடப்படி ஆளுநர் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜேந்திர அவர்களுக்கும் மற்றும் வயது அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவரையும் வணங்கியிருக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் துறையில் ஒரு 45 பள்ளிகளில் இருக்கு. அந்த 45 பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த 1 கோடி பள்ளிகளில் ஈடுபடுகின்ற பள்ளிக்கல்வித்துறை நாட்டுப்படுத்த மாவட்ட தொடர்பாளர்கள் சார்பில் முழுமையாக மாணவர்களுக்கு சொல்லியிருப்பார்கள். நானும் உங்களுக்கு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைய மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். ஆலோசனை மணி கணேசன் அவர்கள் அமைப்பு கிரீன் நீடான்னு பேர் வச்சார். என்னோட இங்கிலீஷ்ல கிரீன் சொன்னப்போ சஞ்சீவன் தான் இங்கிலீஷ்லாம் கிரீன் தான் பரவாயில்ல அவர்களுடைய வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். 1 கோடி படையடைப்பு பணி உன்னதமான பணி. சார்பா சொன்னாங்க, இளைஞர்கள் வந்து சின்ன பசங்களுக்கு நாங்கள் வந்து கிரீனீடா யூத் சைல்டு இழப்பு ஏற்படுத்தி நான் எனக்கு பணிக்காலம் நான் ஆசிரியராக இருக்கிறேன். என்னுடைய பணிக்காலம் 37 வருஷம் ஆகுது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல பசங்கள்கிட்ட முதல்ல வந்தோடனே ரெண்டு சொல்லுவேன், 2 செய்யக்கூடாதுங்க, 2 செய்யணும். எக்காரணங்களும்
போய் பேசக்கூடாது, வீரர் பொருளுக்கு ஆசைப்படாது, ரெண்டு செய்யக்கூடாது. ரெண்டு செய்ய வேண்டியதுல முதலாவது மரம் நடணும், இரண்டாவதாக சிறுசேமிப்பு சேர்க்கணும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட் பண்ணிய அந்த ஏதோ ஒன்று சேர்த்துட்டே வரா அப்படின்னு ரெண்டு விஷயத்த கிட்டத்தட்ட இதை நான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு 25 ஆண்டுகளாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல வேலை பார்க்குறேன். அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர் ஒரு வகுப்புல ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் செஞ்சிருந்தா கூட அந்த மரக்கடை அத்தனையும் அவன் வீடுகள்ல பள்ளிக்கூடங்கள்ல ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காது. சார் கூட சொன்னாங்க இந்த வருஷத்துல 180 வச்சுட்டோம், அடுத்த வருஷம் வரப்ப நெருக்கடியில் வர அவர்களுடைய வீடுகள்ல பிறந்த நாள்ல உங்களுடைய தாத்தாவுடைய நினைவு நாள்ல ஏதோ ஒரு ஒரு செயல் செய்யணும்னா ஒரு கண் வைக்கணும். அந்த கண்ணு அந்த செயலோட தொடர்படுத்தி வைக்கும்போது தான் அந்த கண்ணுக்கு என்ன இருக்கும், பெருமையா இருக்கும். அந்த அதுக்கு என்ன சார் பேர் வைக்கணும், சார் மரம் வச்சுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அதெல்லாம் யோசிக்கலாம், சும்மா சார் மரம் வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு அதாவது அதுக்கப்புறம் நிறைய விதமா எத்தனையோ பசுமை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு திரளா பயங்கரமா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிரீன்லீடா ரொம்ப எழுச்சியா ரொம்ப ரீச்சா நிறைய இருக்குது. அந்த தமிழ்நாடு முழுக்க அந்த கிரீன்லீடா தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எடுத்து சொல்லக்கூடிய என்னுடைய ஆரோக்கிய நண்பனா இருக்கக்கூடிய ராஜவேலுடைய அந்த முயற்சிக்கு தோல் கொடுத்திருக்கிற மாவட்டம் ஒன்றிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அந்த கிரீன்லீடா அமைப்பு சார்ந்த சுற்றுச்சூழல் இயல் அந்த மனிதர்கள்லாம் ஒத்துழைப்பு தரதுனாலதான் இன்னைக்கு கிரீன்லீடா தமிழ்நாட்டிலே NSS மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய NSS அந்த குடும்பமும் சேர்ந்து இன்னைக்கு 1 கோடி பனை விதை நடக்கூடிய அந்த நெடுப்பணியில இன்னைக்கு கலந்துருக்கோம். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம்னா கூட்டப்படுறோம். நம்மளும் நிறைய செய்திகள் சொல்றோம். இந்த பணி சிறப்பாக வெற்றி அடைய எனக்கு நான் ஒரு ஆசிரியர்கள் முறையில மனதார வாழ்க்கை விடைபெறுகிற நன்றி. சென்னையில வனத்துறையோட கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சார் பணியே ஆர்கனைஸாக நம்ம போகும்போது அவங்க இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எங்களோட ஒரு பணி மேலே போய் ஆர்கனைஸாக செய்யணும், நீங்கள் நாளைக்கும் வாங்க எங்களோட பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்களோட நானும் மாநில நாட்டு அலுவலர் குணாநிதி சார் போய் பார்த்தோம். நீங்கள் அவங்க வனத்துறை மேலே ஒரு உத்தரவு போட்டு நீங்கள் வனத்துறை அதிகாரி டிஎஃப்ஓ நீங்கள் தலைமையாக அவர் வனத்துறையில் ஒரு ஆப் அதில் பதிவு பண்ணி இந்த பனை விதை எவ்வளோ நடுறோம் அப்படின்னு குத்துமதிப்பாக போட்டு பனை வைக்கிறது அதோட எண்ணிக்கையை அதோட அந்த தளத்தில் பதிவு பண்ணுறதுக்காக சார் விட்டுருக்காங்க. அவர்களுக்கு பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த துறை இதனால வரைக்கும் பயன்படும் படத்துல தான் மெட்ரிக் போகிறாங்க. இது எங்க பார்த்தா நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் விவசாயிகள்லாம் மரத்தை வரப்பில் கட்டப்படணும், பயிர் எப்படி செய்யறது பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சு போட்டாங்க. வெயில் காலத்தில் பாதிக்கப்பட்டாக்கா இந்த பக்கத்தில் நிர்வாகத்தில் பார்த்துட்டாக்கா மன்னார்குடியிலேருந்து தனியாரோட போட்டோம்னாக்கா அப்படியே இந்த பக்கம் ஏசிக்குள்ள கொண்டு போகிற மாதிரியா இருக்கும். அப்படியே பூங்காவில் எங்கே போய் பார்த்துருக்கோம் புகையில்கள் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. ரோடுங்கிற பேரெல்லாம் எல்லாத்தையும் இயற்கையை சுத்தமாக எடுத்துட்டாங்க. வெளிநாட்டில எல்லாம் 2 வழி சொல்றாங்க. ஒரு வழி போறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு நடுவில் உள்ள மரத்தை எதுவும் பண்றது கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கிளைமேட் அது மாதிரி மாறி இருக்கு. பொருளாதாரம் இடவசதி இந்த பிடிப்புல நமக்கு சிக்கிட்டு தேவைக்கிறதால அந்த மாதிரி சில கங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நாங்க ஒரு முடிவு வந்தோம். கிரிக்கெட் அமைப்பு மாதிரி நீட்டா நாட்டோட படிக்கிறதுல இந்த 1 கோடி பணங்களை கொண்டு வர பணியில டிபார்ட்மெண்ட்ல கலந்துட்டு இருக்கு. அதனால நம்ம சாதாரணமா பசங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். பணத்தை இப்படி ஈஸியா எடுத்து போறாங்க. சாதாரணமா ரோட்ல போகும்போது வண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அதை லேசா அமைக்க வச்சா போற மாட்டேங்குது. அது முன்னி குறைச்சி எப்படி வெளில விழுந்துடும். அதை சாதாரணமா சொல்லிக் கொடுக்கணும்.
பிள்ளைங்களுக்கு வந்து ஏரிக்கரை அந்த வேலை அழைச்சிட்டு போகும்போது சத்தமாக அங்கே சொல்ல போகிறாங்க. ஏதாவது ஒரு 10 விதம் அப்படின்ற ஒரு விதம் வந்த கூட ஒரு அவங்க அதை மனசுக்கு உதர்றோம். அது மாதிரி எங்களுக்கு வந்து அந்த துறையில் வந்து GTM அப்படின்னு சொல்லி கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது ஒரு ஆப் இருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். நம்ம மரம் நடுறதுங்கிறது பேச கிடையாது. இப்போ சார் சொன்னாங்க ஒரு குழந்தைங்களை அந்த மாதிரி கண்டோம்னாக்கா ஒரு குழந்தைங்க நட வச்சுருக்கோம் சொல்லிட்டு அதில் வந்து இந்த ஆப்பில் போனீங்கன்னாக்கா வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு அந்த மாதிரி தனித்தனியாக கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து யார் நடுறாங்க அவங்களை பண்ணோம்னாக்கா அதன்படி வந்து சர்டிஃபிகேட்டோட 30 தான் சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண வேண்டியது. அது தான் பார்த்தேன். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்க. அந்த இதில் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கணும். இப்போ வந்து மற்றவங்க எண்ணிக்கை ரொம்ப அவங்க 1 கோடி சொல்லுங்க நடமாட்டீங்க. இந்த எண்ணிக்கையை வந்து முதல்ல வந்து 1 கோடி பணி தொடங்குவோம்னு சொன்னது வந்து அரசியல் கலைஞர்களோட நாட்டு கோபாலன் சார் தான். அவர் தான் இதை தொடங்கி வச்சிருக்கு. 1 கோடிங்கிற சைடில் கொடுத்து அவர் கிரீனிட்டாலே எப்படி பண்ணாரோ நான் எதுவுமே பண்ணுறதில்லை. கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவங்க தான் செய்யணும். அதே போல் மஞ்சக்குடி சுவாமி தாயந்தா கல்லூரியோட நாட்டு நண்பர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 3000 பனை மாணவர்கள் வந்து திருவிழி மலையில் அந்த பனந்தோப்பில் போய் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பனை விதைகளை திரட்டி கொடுக்குற மாணவர்கள் அழைச்சி போவாங்க. அவர்களே உணவு எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டு ஒரு நாள் முழுவதும் இருந்து போன ஆண்டு பனை விதையை கடைசி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த கலந்தாசன் அதாவது நிறைய கருத்துல பதிவு பண்ணாங்க. நான் ஒரு குறிப்பா பதிவு பண்ணேன். அமைப்பு பொதுவா ஒரு சில அமைப்புல என்ன ஆகும் அப்படின்னா தொடரும் போது நாங்க வந்து சேவை செய்வது பின்னால கவனிச்சு மாறுது. ஆனா எங்க துறைக்கு இன்னைய வரலையே அது மாதிரி எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கவில்லை. எந்த நிலையிலும் அவங்க பொருளாதார அடிப்படையில் எந்த செயல்பாடுகளையும் செய்யல. 2வது விஷயமா வீரர்கிட்ட இன்னொரு ஒரு வேண்டுகோள். நாம 1 கோடி பனைமரங்களை ஆற்றுகிறோம். என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பனைமரத்தை நடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிறத. அதே போல ஒரு பெருமையான விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு ஆங்கில ஆசிரியர். என்னுடைய மாணவர்களுக்கு எங்கோ ஒரு நாள் ஒரு சின்ன தகவலை தான் சொன்னேன். அதாவது ஒரு பிறந்த நாளுக்கு பரிசா கொடுக்கறத பொருளாதார கொடுக்கறதுக்கு ஒரு சந்தன மரக்கண்ணை. ஏன் சந்தன மரக்கண்ணுன்னா அது பின்னால படம் தரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அதை வச்சு வளர்ப்பாங்க. அது இன்னும் தொடர்ந்து நடந்துருக்கு. என்னுடைய மாணவர்கள் சில செயலை செஞ்சுக்கிறாங்க. எனக்கு பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த 1 கோடி பனை விதைகளுக்கு ஒரு சின்ன அதனுடைய ஒரு அங்கத்தினராக இருந்து போன ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பனை விதைகளை சேகரிச்சு கொடுத்தோம். இன்றும் அதே இடத்துல திருவள்ளி மலையில மழைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதுல என்னுடைய மாணவர்கள் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிர்வாகிகிட்ட பேசிட்டோம். அடுத்த ஒரு 2 வாரங்கள்ல அந்த பனை விதைகளை சேகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அடுத்தபடியா அடுத்த வாரத்தில் வாய்ப்பு. சந்தன மரங்களே நம்ம எடுத்துருக்கிறோம். வீடாங்க சந்தான ராமசாமி கோயில ஒரு 5 மரங்கள் வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம மண்ணுலாம் சந்தன மரம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா வளருது. எங்க வீட்டு தோட்டத்திலையும் வச்சுட்டு நல்லா பெரிய மரம் வந்துருக்கு. இப்போ அண்மையில 3வது போயிருந்தோம். அங்கே ஒரு விசாரில் தங்கியிருந்தோம். அந்த கேரளா அவர் சொல்றாரு 3ல் 1 பங்கு வந்து வனத்துறை அவங்க கொடுத்துருவாங்க. 3 கோடி ரூபாய்க்கு அந்த பணம் சதவீதம் வெட்டியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் நில உடை மேல போட்டு 2 கோடியா அரசு எடுத்துருக்கு. அதனால நம்ம மண்ணுக்கு சந்தன மரம் வரும். ஈஸியா வந்து 7 ரூபாய்க்கு ஒரு மரம் கிடைக்குது. வாங்கி நடலாம். ஆனா அதோட பலன் வந்து 20 வருஷம் கிடைக்கும். அதனாலதான் யாரும் நட முடியும். பனையே 15 வருஷம் வச்சு தான் நோக்கு கிடைக்கும். அதே நிறைய பேர் கேட்கறாங்க 15 வருஷம் கழிச்சு அதுக்கு பேர் நடுறீங்க அப்படி பார்த்தா நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் எடுத்துக்க முடியாது. பனையில அவங்க நட்டதுல தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறோம். அதனால பலன் தரதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம மரங்களை தொடர்ந்து நடவடிக்கை இருக்கோம். சார் ஐசக் நியூட்டன் கல்லூரியோட அவர்கள் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பனை விதைகளை உங்க பணியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி பனை விதை கடற்கரையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல.
அந்த டைம்ல கிரீன் அமைப்புல இருந்தோம் சில பேர் நம்மளுடைய கல்லூரி பிரின்சிபல் அதை நாங்கள் சரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாணவர்களுக்கு நம்ம கொண்டு போகும்போது அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணாங்க, எத்தனை இதை சேர்த்துருக்கீங்க சார்? ஒரு 1500 ஒரு கோடிக்கு 10,000 சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்குள்ள ஒரு வைராக்கியமும் கண்டுபிடிக்க, சரி நம்மகிட்ட பணம் தான் கிடையாது, நமக்கு பணம் இருக்குது, கண்டிப்பா நம்ம இந்த நல்ல மனசை வச்சு எப்படியாவது நமக்கு ஒரு இதை சேகரிக்கணும் அப்படின்னு ஒரே நாள் தான் ஒரு நாள் கொண்டு போனேன். 56,000 மனைவியர் ஒரே நாள்ல 56,000 மனைவியர் பண்ணோம். ஸோ அதே முன்னெடுப்பும் அதே முயற்சியும் அதே சூழ்நிலையும் இந்த விடமும் எங்களுடைய கல்லூரிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த சமயத்துக்காக தெரிவிக்கிறேன். உணர்வு இல்லாம நம்ம சில பண்ணோம். அதனாலதான் இந்த பணம் நட்டாலும் நம்ம வந்து மண்ணெடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஆசிட்டே ஊத்துறாங்க. உண்மையிலேயே சாலையில நிறைய ஊத்திட்டாங்க, கிடைக்கிறதால ஊத்துறாங்க. சாலையில இல்லாம நம்ம வந்து ஆறு ஓரம் நடுறது ரொம்ப பயன்படுது. இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஐயா வந்து இப்போ பனை வந்து ஏக்கர் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம பண்ண வைக்கலாம். அதுல வந்து மதிப்பு கூட்டி நிறைய இருக்கு. மாயக்கரன்புரத்துல பனங்கிழங்குல அல்வா செய்யறாரு, பனங்கிழங்குல பருப்பி மிட்டாய், பனங்கிழங்கு முழுக்கு, இது எல்லாமே பண்ற ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா, இங்கதான் வாய் வேதனை இருக்கு. ஆமா, பனை வெள்ளத்துல நம்ம பயன்படுத்துறோம். இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அதே போல நம்ம பணம் கொட்டை இருக்காங்க, பணம் எல்லாம் ஒரே நேரத்துல அந்த இந்த பணப்பழம் எடுத்தோடனே நடுறாங்க, பணம் கிழங்க ஒரே நேரத்துல சேல் பண்ணிடுறாங்க. அப்புறம் சில மாதங்கள் பணம் கிழங்கு கிடைக்கிறது இல்லை. என்ன செய்யறாங்கன்னா அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க, பக்குவமா விதைய முளைக்க விடாம. அப்புறமா மாதம் கொஞ்சமா நட்டு வருஷம் முழுவதும் பணம் கிழங்கு கிடைக்கிற மாதிரி இப்போ அந்த பறவை எல்லாம் உருவாக்கிருக்காங்க. வருஷம் முழுவதும் பணம் கிழங்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்தா இப்போ பணம் கிழங்குக்காகவே பணம் கொட்டை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வளர்ப்பாங்க மாணவர்களுக்கும். அதே போல மழையை கொண்டு வந்தது தெரியல. ஒரு வானிலை ஆராய்ச்சியாளரே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, மழைக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. மரம் தான் உண்மையிலேயே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று வருது. ஒவ்வொரு லேயர்லையும் இருக்கக்கூடிய மரம் தான் அந்த மழையா மாத்துறது தடுக்குது. நம்ம ஊர்ல மரம் இருந்தால் கீழ்மட்டத்தில் வரும்போது அந்த தடுப்பு மழையா மாற்றும். இருக்க மரம்னா அழிச்சிட்டோம். அதனாலதான் மேகமாவே போகுது, மழையா மாறாம மழை ஒரு நினைப்போம், அது மழையே இல்லாம மேகமாவே போயிட்டு இருக்கு. அப்போ ஏற்காட்டிலாம் மழை பெய்யுதுன்னா இதுக்கு ஒரு காரணம் மரங்கள் தான் காரணம். அதுக்கு உண்டான அது அறிவியல் பூர்வமான தகவல்ல மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்காலமாக மாறணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். மரம் தான் மழையை உருவாக்குது. குளிர்ந்த காற்றும் வெப்ப காற்றும் இணைஞ்சு மழையை உருவாக்குது. அது கிடைக்காத பொழுது மரம் தான் மண்களை உருவாக்குது. தென்மேற்கு பருவமழையெல்லாம் பெய்யுது அதிகமானா அது வந்து மேற்கு தொடர்ச்சி மழையில பெய்யுதுன்னா அது மரம் தான் மழையா மாத்துது. அப்படிங்கிறது எல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நம்ம மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கணும். மதிப்பு கூட்டுறது இந்த பணங்களுக்கு இதெல்லாம் பயிற்சி கொடுத்தா இன்னும் அவருக்கு ஆர்வம் வருவது. பனை என்றால விருப்பா பார்க்காம பனை என்று அணைத்துக் கொள்வார்கள். நீலகிரி வானொலி திருச்சிக்கும் காரைக்கால் பண்பலை வானொலிக்கு 1 கோடி மனிதர்களே மக்கள்கிட்ட நேரில் இந்த வானொலிக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நாம் மரக்கறி என்னால் முடிஞ்ச மக்களுக்கு நான் விளைக்கறி இன்றைக்கு மகாரணியை வந்து 27 மரங்கள் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன காரணம்னா எனக்கு மண்ணால வட்டவங்க வந்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நீங்க ஆசிரியராக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மாணவர்கள் முக்கியமாக வந்து மற்ற சமுதாயத்துக்கு வந்து பயன்படுத்தாங்க. 20 வருஷத்துக்கு வெளியே வந்து வாத்தியார்கள் கிடைக்காத இந்த அமைப்பு நான் சேர்ந்தேன். ஐயா தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த நன்னம்பிக்கை வளர்த்துக்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதுவுமே செஞ்சுக்கலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரக்காய் வந்து எப்படி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈசார்கள் வந்து இலவசமா மரக்காய் கொடுத்தாங்க. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கொடுத்து என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ண எல்லாரும் வீடு அங்கெல்லாம் கூட நீலாசம் கூட சொல்லுவாரு, மரக்காய் நண்பர் வந்தாரு இந்த பைபிள் மரக்காய் கையில இருக்கும், நம்ம எங்க போனாலும் நம்பி அழைச்சிட்டு போனா
மறக்கிறது இப்போ நன்றி வந்துடுறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, நானே முன்னாடி வந்து தர்மேஸ்வரர் ரெட்டி எஸ்கே பார்த்து உங்க ஸ்கூலுக்கு கொண்டு விழா எடுத்துக்கிறேன். மறக்கிற முறை கொடுத்து மாணவர்கள் மத்தியில் வந்து எவ்வாறு கொண்டு போகிறது, இந்த மரம் வளர்த்தால மழை பெய்யும்போது நீங்க மேகம் போச்சு மேல வந்து கொரோனான்றது யோசனை அந்த மரம் ஓட்ட விடுன்னு சொன்னாங்க. பஸ்ஸுக்கு கார் பதினேழு ஓட்டு வந்து அனுப்பிட்டு மீண்டும் பஸ்ஸுக்காரெல்லாம் வாங்கி ஓட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக என்ன காரணம், இதை வந்து தமிழக சைடு வந்து இந்த ராஜேந்திர அவர்கள் வந்து உதயநிதி என்ன சொல்றேன்னா, பாடநூலிலே வந்து இந்த மரத்தை பற்றி எப்படி வளர்ப்பது, அப்பதான் நம்ம எல்லாத்தையும் வந்து இதை கொண்டுட்டு போகலாம். ஈடுபட நமக்கு வந்து மனசுல இருக்கணும், நம்ம உடல் ஒத்துழைப்பு இருக்காது, சில நேரத்தில் போய் சேர முடியாது, சில நேரத்தில் வந்து பொருளாதாரம் இருக்கு இல்லாம இருக்கும், அதை பற்றி செய்ய முடியாது. ஒவ்வொரு மாணவர் வந்து இந்த கிரி மீனாளர் அமைப்பு வந்து யாரையாலும் உறுப்பினர் சேர்க்கலாம். நீங்க இலவசமா சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி ₹1 ஆபீஸ் வாங்கிட்டு சேர்த்து அது மூலியமா மரக்கணை வாங்கி மக்களுக்கு நடலாம். சாரோட சொன்னாரு, சந்தன மரம் வாங்கி நடைமுறை 20 வருஷம் எடுத்துங்க, 20 வருஷம் ஓட்டம் நம்ம வேலைக்கு போட்டு 20 வருஷம் முடிச்சுட்டு அதே கண்மணி தரப்புக்கு 20 வருஷம் ஓடிடும். இப்ப காலத்தை வந்து நோக்கக்கூடாது. வருடங்களை நோக்கும் பொழுது தூரமா தெரியும், நாளை நோக்கும் பொழுது துறைகளுக்கு தெரியும். மாணவர்கள் கண்மணிக்கு என்ன ஆயிரத்த முடியும் ஸ்ட்ராங்கான முடிவு வந்து தன்னம்பிக்கை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மரக்கை நட்டா நான் என்ன பண்ணேன்னா உங்களுடைய இருக்கிற வீட்டுல தான் மரக்கை நோட்ட கொடுப்பேன். நான் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு நான் மரக்கை ஒரு உங்களுக்கு பிறக்கதான் மரக்கை நோட்ட கொடுப்பேன். நீங்க நடுங்க கல்யாண செலவுக்கு யாருக்கிட்டையும் பணம் கேட்க கூடாது, யாருக்கிட்டையும் அன்பா நிக்க கூடாது. மரத்தை வந்து நிச்சயம் பண்றது வெட்டி விட்டு அந்த செலவுல அந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். மரத்துல வந்து எவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு பராமரிப்பு கொடுக்கும் பொழுது அவனுக்கு வயதான வந்து சுசைட்ல வந்து இலவசம் கொடுக்குறாங்க. அரிசியே வாங்க முடியாது, அன்னைக்கு வேலை பார்த்து ஒரு அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு தூக்குவான். அந்த மரத்தை வந்து பராமரிக்கும் பொழுது அது வந்து இந்த தரையை எடுத்துக்கொண்டு கூட சொல்லிட்டு அவங்க வந்து பிள்ளைகள் மாட்டி விற்கிறாங்க. அது ₹5 கட்டுறதால 1000 குழப்பம். இந்த மரத்துல வந்து பல்வேறு பொருளாதார நிலைகள் மேம்படுறதுக்கு வழிவகைகள் இருக்கு. இதை வந்து மக்களுக்கு வந்து இருக்கணும். பள்ளியை வந்து நூல்கள் மூலியமா கொண்டு போனாங்க. இப்போ நான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்போ 10 கோடி மாணவர்கள் இருந்தால் 1 கோடி 3 கோடி 4 கோடி தான் போகும். நம்ம வந்து ரீச் பண்ணி 3 கோடி தான் மாணவர்களுக்கு போயிருக்கு. இதை வந்து இந்த பாடநூல் தமிழக காலத்தை ஆலோசனை கொண்டு போனீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அது வந்து அழகாக ரீச் ஆகிப்படுத்துவதற்கு பொறுப்பாக முயற்சி செய்யணும். வந்து பத்திரிகைகளும் ஊடகங்கள்லாம் தினத்தந்தி பத்திரிகையோட செய்தியாளர் உரையாளர் பத்திரிகையாளர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த அவங்க நெல்சான விஷயம் என்னன்னா, இது மண்ணோட மரம், நம்ம தமிழ்நாட்டோட மரம். அது அது பார்ப்பதற்கு காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, தமிழ்நாட்டோட தமிழர்களோட அடையாளத்தில் வீட்டெடுக்கணும் நாங்கள் பண்ணுறோம். அந்த வகையில் கலைஞர காலத்துக்கு அந்த எங்களால் என்னென்ன முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். முடிஞ்ச படங்களையும் நாங்கள் செய்யணும். நிறைய மருத்துவர்கள் அவதூறுகள் இருக்கு. 9 வாரம் மாற்றுது, நிறைய 25 நாட்கள் அப்படின்னு சாப்பிட்டு சொல்லி காலையில் எடுத்து வரணும்னு நினைச்சிட்டு இருக்கு. நம்ம எதாவது எங்கே வரணும்னு சொல்லுங்க, நீங்களே வந்து சாப்பிட்டு நிறைய கொண்டாந்து சுந்தரப்பட்ட வரையும் அவங்க அந்த லக்னம் பண்ணி சுந்தரப்பட்ட வரையும் வசதியா இருக்கும்.
சுத்தம் பண்ணிட்டோம். நீங்க இங்க கொடுக்கூடாது. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். சரி. வீட்டு பகுதிகளெல்லாம் இப்போ நேரத்தில் ஒவ்வொரு பிளாட்ல தான் வீடு கட்டுறோம். அதுலாம் குணமான வளர்க்கறது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இடத்துல எதுவும் நடக்க ரோடெல்லாம் அகப்படுத்துறாங்க. நிலத்தை அகப்படுத்துறதுக்கு அப்புறம் உள்ள இடத்துல நடக்க வரோம். அதான் அந்த மாதிரி நீர்நிலை ஓரத்தில் இடம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நடந்து வாய்ப்பு சாத்தியங்கள் வகைய இடங்கள்ல பெட்ரோல் நிறைய வாய்ப்பு இடத்துல இந்த இடத்துல நடந்தே இருக்கலாம். அதனால இதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் பணம் பண்ணி சொன்னீங்கன்னா இந்தியா நீங்க ஒரு அந்த மனைவி நடந்தது சரி. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.